ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிந்தோட ரூம்லேருந்து இசைக்கு அந்த நகைப்பட்டியிலேருந்து நகைகளை திருடிட்டு அந்த சாவியும் எடுத்துக்கிறாரு. ஏன்னா இந்த சாவி இங்கே இருந்ததுன்னா சிந்து இந்த பெட்டியை திறந்து பார்த்தா நகை இல்லைன்றது அவளுக்கு தெரிய வந்துடும். வேற கவரிங் நகை செஞ்சு வைக்கிற வரையும் இந்த சாவி நம்மக்கிட்டேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. அவர் எடுத்துக்கிட்டு வெளியே போகும்போது மகா அங்கே சிட்டிக்கு போடுறாங்க. சிட்டிக்கு போட்டதும் பயந்துடுறாரு இசைக்கு. வேற யார்கிட்டயோ மாட்டிட்டோன்னு பார்த்தாக்கா மகா, அக்கா என்னக்கா நீ தானேக்கா, நான் பயந்துட்டேன்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் எதுக்குடா பட்டம் பகலில் போயிட்டு நீ அவள் ரூமில் போயிட்டு இந்த நகையை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா பகலில் எடுத்தால் முடியும், நைட்டில் அவள் இருப்பாள்லக்கா சிந்து அந்த ரூமில் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மகா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் இசைக்கு இது உள்ளூர் ஆளுங்கிட்ட கொடுத்து செய்யாதரா, வெளியூர் ஆளுங்க யார்கிட்டையாவது கொடுத்து கவரிங் செய்ய சொல்லு, கவரிங் நகை பண்ண சொல்லு அப்படின்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா டாக்டர் வெளியே கிளம்புறாருங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ சிந்து கோயிலுக்கு போயிட்டு இந்த டாக்டரே பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன டாக்டரே, உங்கள் அம்மா உங்கள் பெரியம்மா எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சாலும் நீ மட்டும் என்கிட்ட இருந்து ஒதுங்கவே கூடாது. ஏன்னா கோர்ட்டு 1 வருஷத்துக்கு உன்னையும் என்னையும் ஒன்றா வாழ சொல்லியிருக்கு. பாத்தியா எத்தனை பேர் ஒதுக்குனாலும் அந்த சாமி என் பக்கம்தான் இருக்குது. நேற்று சுமங்கலி பூஜையில் என்னை எப்படி கலந்துக்க வச்சுது பத்தியா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விபூதியை எடுத்து அவர் நெத்தியில் வச்சுட்டு அவரை வழி அனுப்புகிறாங்க. இதை அன்னபூர்ணியும் மகாவும் பார்த்துக்கிட்டு இருந்து சிந்து கேட்குறாங்க, என்னடி சொன்ன, சாமி உன் பக்கம் இருக்குதா, அந்த சாமியை மன்னிச்சாலும் இந்த அன்னபூர்ணி மன்னிக்க மாட்டாடி, உன்னை ஒரு காலமும் ஏற்றுக்க மாட்டேன், சிவாவுக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. மகாவா பாத்தியா, அன்னபூர்ணி அக்கா சொன்னால் அதை சொன்னதை செஞ்சு காட்டுவாங்க, என் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன், அந்த பொண்ணு ஸ்னேகாவா கூட இருக்கலாம் அப்படின்னு சிந்துக்கிட்ட சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் வீட்டுக்கு சஞ்சய் வராரு. பைரவியும் அப்போ உக்காந்துட்ருக்காங்க சோஃபாவில். அப்போ சஞ்சய் என்ன சொல்கிறாருன்னா, பைரவி என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இஸ்ரேலில் இருக்கான், அவன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறான், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ தான் எக்ஸிக்யூட்டிவராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதனால் உனக்கு இந்த அப்பாயின்மெண்ட்டு கிடச்சிருக்கு, இதை கொடுக்கலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது அப்புறம் பார்த்துட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் பைரவிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இஸ்ராயல் தான் கனவே, பெரிய ட்ரீமே, ஆனால் இதுக்கு என்னுடைய வீட்டுக்கார் ஒத்துக்க மாட்டார் அத்தை, ஆறுமுகம் ஒத்துக்க மாட்டார் அப்படின்றாங்க. உடனே அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, பைரவி உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா சொல்லு, நான் பேசுகிறேன் ஆறுமுகத்துக்கிட்ட அப்படின்றாங்க. சரிங்க அத்தை அப்படின்றாங்க. அப்போ ஆறுமுகம் வராரு. ஆறுமுகம் வந்ததும், ஆறுமுகம் பைரவிக்கு பெங்களூரில் வேலை கிடச்சிருக்குதுப்பா, அவள் 3 மாதம் போய் தங்கி அங்கே வேலை பார்க்கட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அன்னபூர்ணி. உடனே என்ன நினைக்கிறாருன்னா ஆறுமுகம் சஞ்சயை பார்த்துட்டு, இது எல்லாம் உன்னுடைய வேலை தானாடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வேண்டாம்மா, பைரவி அங்கெல்லாம் போய் தங்கிலாம் வேலை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அன்னபூர்ணி சொல்கிறாங்க, என்ன ஆறுமுகம், அது அவளுடைய கனவு, அதுக்காக தானே அவள் படித்தா, அதனால் அவள் ஒரு 3 மாதம் தங்கி போய் வேலை பார்த்துட்டு வரட்டும், ஏன் வேணா நீயும் கூட போய அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆறுமுகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுதுங்க. அம்மா நானும்மா போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சஞ்சய் சொல்கிறாரு, டே நீ பைரவி கூடவா வரப்போகிற பாருடா, ஆனால் கடைசியில் பைரவி கூட போகிறது நான் தான் அப்படின்னு மனசுக்குள்ளவே நினைக்கிறாரு. உன்னை கையை காலை உடச்சி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறேன் பாரு அப்படின்னு நினைக்கிறாருங்க இந்த சஞ்சய். அதுக்கப்புறமா இந்த இசைக்கு என்ன பண்ணுறாருன்னா, எங்கேயோ வெளியூர் கொண்டு போயிட்டு அந்த நகையை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. இதே மாதிரி கவரிங் நகை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைய வரும் கதையில் அம்மனுக்கு அந்த நகையை சாத்துறாங்க. அந்த நகை கவரிங் நகையா இல்லையா, எப்படி மாறுச்சு, நாளை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம எல்லாருமே ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.